இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பிரதமர் மோடி ரோட் ஷோ, புதுச்சேரியில் உற்சாகம். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடக்கவுள்ளது. 30 தொகுதிக்கான தேர்தல் களத்தில் 294 வேட்பாளர்கள் உள்ளனர். ஓட்டுப்பதிவிற்கு இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தி ஆதரவு திரட்டினார். அஜந்தா சிக்னலில் துவங்கிய ரோட் ஷோ ராஜா தியேட்டர் சிக்னலில் நிறைவு பெற்றது. பிரதமர் மோடி பங்கேற்ற இந்த ரோட் ஷோவில் முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சாலையின் இருபுறமும் கூடிய தேஜா கூட்டணி தொண்டர்கள் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பல இடங்களில் இசை நிகழ்ச்சிகள். மோடி அவர்களை நோக்கி கையசைத்தபடி வரவேற்பினை ஏற்றுக்கொண்டார். பாஜகவுடன் மோதும் வேட்பாளர்கள் யார் யார்? 18 டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி நேருக்கு நேர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக இன்று வெளியிட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சீட் இல்லை. பெண்கள் 5 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதிதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் களமிறக்கப்பட்டுள்ளார். அவர் அவினாசி தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக 28 வயதான மருத்துவர் கோகிலா மணியை திமுக களமிறக்கியுள்ளது. தாவேகாவில் கமலி, நாதாகாவில் மேனகா போட்டி போடுகின்றனர். பாஜக வேட்பாளர் லிஸ்டில் சிட்டிங் எம்எல்ஏ 2 பேருக்கு வாய்ப்பு இல்லை. மொடக்குறிச்சியில் சரஸ்வதிக்கு பதிலாக கிருத்திகா போட்டியிடுகிறார். திமுகவில் கூட்டணி கட்சியான மதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் உதயசூரியன் சின்னத்தில் இங்கு களமிறங்குகிறார். தாவேகாவில் சண்முகம், நாம் தமிழர் சார்பில் அருண் போட்டியிடுகின்றனர். காங்கிரசிலிருந்து பாஜகவில் சேர்ந்த விஜயதாரணி விளவங்கோடு தொகுதியில் களமிறங்கியுள்ளார். கோவை தெற்கில் போட்டியிட்ட வானதி சீனிவாசன் இம்முறை கோவை வடக்குக்கு மாறியுள்ளார். கோவை வடக்கில் திமுகவில் துரை செந்தமிழ் செல்வன், தாவேகாவில் சம்பத்குமார், நாம் தமிழர் சார்பில் நர்மதா களம் காண்கின்றனர். நைனா நாகேந்திரன் திருநெல்வேலியிலிருந்து சாத்தூருக்கு மாறியுள்ளார். சாத்தூரில் திமுகவில் கடற்கரை ராஜ், தாவேகாவில் அஜித், நாதாகாவில் ஆனந்தராஜ் போட்டியிடுகின்றனர். இம்முறை திமுக மற்றும் பாஜக 18 தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதும் சூழல் உருவாகியுள்ளது. அவற்றை விரிவாக பார்ப்போம். மயிலாப்பூர் தமிழிசை தா வேலு, அவினாசி எல் முருகன் கோகிலாமணி, திருப்பூர் தெற்கு தங்கராஜ் தினேஷ்குமார், கோவை வடக்கு வானதி சீனிவாசன் துரை செந்தமிழ் செல்வன், புதுக்கோட்டை ராமச்சந்திரன் முத்துராஜா, திருப்பத்தூர் திருமாறன் பெரிய கருப்பன், சாத்தூர் நைனா நாகேந்திரன் கடற்கரை ராஜ், திருச்செந்தூர் ராதாகிருஷ்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் ஆனந்தன் ஐயாசாமி இ ராஜா, ராதாபுரம் பாலகிருஷ்ணன் அப்பாவு, நாகர்கோவில் காந்தி ஆஸ்டின், ஆவடி ராஜசிம்மா மகேந்திரா மு நாசர், திருவண்ணாமலை ஏழுமலை ஏவ வேலு, தஞ்சாவூர் கருப்பு முருகானந்தம் ராமநாதன், திருவாரூர் கோவி சந்துரு பூண்டி கலைவாணன், மானாமதுரை பாலகணபதி தமிழரசி ரவிக்குமார், ராமநாதபுரம் நாகேந்திரன் காதர் பாட்ஷா, ராசிபுரம் பிரேம்குமார் மதிவேந்தன். அண்ணாமலைக்கு சீட் தராதது ஏன்? நாகேந்திரன் சொன்ன பதில். தமிழக சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பாஜக ஏன் சீட் தரவில்லை என்ற கேள்விக்கு மாநில தலைவர் நாகேந்திரன் பதில் அளித்தார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை இன்று எங்கள் 27 தொகுதிக்கான வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.
தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து 27 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 27 சட்டமன்ற உறுப்பினர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்த்துக் கொள்வோம் என்ற உறுதிமொழியினை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. புதுமுகங்களுக்கு ஏற்கனவே இருந்த எம்எல்ஏக்கள், அப்புறம் ஏற்கனவே அமைச்சர் போட்டி போட்டு அமைச்சர் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. இப்போ அகில இந்திய தலைமை அவங்கள மறுபடி சட்டமன்ற தேர்தலுக்கு நிற்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக இது அகில இந்திய தலைமை எடுத்த முடிவு. என்ன வியூகம் சார் இதுல அமைச்சர் திரும்ப மாநில அரசியலுக்கு வர்றாங்க, தேசிய அரசியலிருந்து என்ன வியூகம் சார் இது? எங்க அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ நாங்கள் அதை செய்வோம். வேட்பாளர் பட்டியலை பார்த்ததும் அண்ணாமலையின் முதல் மெசேஜ், யாருமே எதிர்பார்க்கல, களம் அதிரும் சம்பவம். பாரதிய ஜனதா தொண்டர்கள் மட்டுமின்றி சர்வ கட்சியினரும் எதிர்பார்த்த தமிழக பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியல் இப்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு மொத்தம் 27 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியிருந்தது. அனைத்து வேட்பாளர்கள் பெயரும் ஒரே கட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியலில் அண்ணாமலை பெயர் இருக்குமா இல்லையா என்பதுதான் தமிழர் அரசியல் களத்தில் ஒரு வாரமாக விவாதிக்கப்பட்டு வந்த விஷயம். ஆனால் நயினார் நாகேந்திரன், வானதி, ராம சீனிவாசன், தமிழிசை என பல முக்கிய தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அண்ணாமலை பெயர் வேட்பாளர் லிஸ்டில் இல்லை. அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாதது தொண்டர்களை அதிர்ச்சியிலும் கவலையிலும் ஆழ்த்தியிருக்கிறது. வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக முதலில் இருந்தே பல ஊகங்கள் கிளம்பின. பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை அதிமுக வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதேபோல் கோவையில் போட்டியிட வேண்டும் என்று அண்ணாமலை விரும்பிய நிலையில் அந்த மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே பாரதிய ஜனதாவுக்கு அதிமுக ஒதுக்கியது. அதுதான் கோவை வடக்கு. அதையும் முன்கூட்டியே வானதி சீனிவாசன் புக் செய்துவிட்டார். இதுதான் அண்ணாமலை மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிருப்திக்கும் காரணமாக சொல்லப்பட்டது. அதிமுகவிடம் பேசி கோவையில் இன்னொரு தொகுதி மாற்றி வாங்க மேலிடம் பேசும் என்று தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் இப்போது அண்ணாமலை பெயர் இல்லாமலேயே வேட்பாளர் பட்டியல் வெளியே வந்திருக்கிறது. இந்த பட்டியல் வெளியான அடுத்த சில நிமிடங்களில் பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டார் அண்ணாமலை. அதில் அவர் கூறியிருப்பதாவது: தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள். திமுகவின் அலட்சிய ஆட்சியில் துரோகம், ஊழலால் சோர்ந்து போன தமிழக மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவும் பாரதிய ஜனதா வேட்பாளர்களுக்கு உண்டு. தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்தியா வலிமை பெற்றுள்ளது. நாடு முன்னேறிக் கொண்டிருக்கும் நேரத்தில் திமுகவின் ஆணவம் மிக்க, சுயநலம் மிக்க, தோல்வியடைந்த ஆட்சியால் தமிழகம் பின்தங்கி நிற்கிறது. இந்த சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களுக்கும் மேல் வெல்ல அனைத்து வேட்பாளர்களுடன் தோளோடு தோள் நின்று தொண்டனாகிய நான் உழைப்பேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியல்: ஆவடி ராஜசிம்ஹா மகேந்திரா, மயிலாப்பூர் தமிழிசை, தளி நாகேஷ்குமார், திருவண்ணாமலை ஏழுமலை, ராசிபுரம் பிரேம்குமார், மொடக்குறிச்சி கார்த்திகா சிவகுமார், உதகை போஜராஜன், அவினாஷி எல் முருகன், திருப்பூர் தங்கராஜ், கோவை வடக்கு வானதி சீனிவாசன், திருவாரூர் கோவி சந்துரு, தஞ்சாவூர் எம் முருகானந்தம், கந்தர்வக்கோட்டை தனி உதயகுமார், புதுக்கோட்டை ராமச்சந்திரன், அறந்தாங்கி கவிதா ஸ்ரீகாந்த், திருப்பத்தூர் திருமாறன், மானாமதுரை தனி பாலகணபதி, மதுரை தெற்கு ராம சீனிவாசன், சாத்தூர் நயினார் நாகேந்திரன், ராமநாதபுரம் கே நாகேந்திரன், திருச்செந்தூர் ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் தனி ஆனந்தன் ஐயாசாமி, ராதாபுரம் பாலகிருஷ்ணன், நாகர்கோயில் எம்ஆர் காந்தி, குளச்சல் சிவகுமார், பத்மநாபபுரம் ரமேஷ், விளவங்கோடு விஜயதரணி ஆகியோருக்கு தேர்தலில் போட்டியிட பாரதிய ஜனதா மேலிடம் வாய்ப்பு வழங்கியுள்ளது. அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த அவரது ஆதரவாளர்களுக்கு மேலும் அதிர்ச்சி கொடுத்துள்ளது. அண்ணாமலைக்கு ஏன் வழங்கப்படவில்லை என்ற கேள்விக்கு அது கட்சி மேலிடம் எடுத்த முடிவு, நாங்கள் எடுத்த முடிவு இல்லை என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரன் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை இன்று எங்கள் 27 தொகுதிக்கான வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து 27 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 27 சட்டமன்ற உறுப்பினர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்த்துக் கொள்வோம் என்ற உறுதிமொழியினை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த எம்எல்ஏக்கள், அப்புறம் ஏற்கனவே அமைச்சர் போட்டி போட்டு அமைச்சர் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. இப்போ அகில இந்திய தலைமை அவங்கள மறுபடி சட்டமன்ற தேர்தலுக்கு நிற்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக இது அகில இந்திய தலைமை எடுத்த முடிவு. என்ன வியூகம் சார் இதுல அமைச்சர் திரும்ப மாநில அரசியலுக்கு வர்றாங்க, தேசிய அரசியலிருந்து என்ன வியூகம் சார் இது? எங்க அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ நாங்கள் அதை செய்வோம்.
ராசா ஆடியோ ஒரிஜினல் தான், அடித்து ஆடும் யூடியூபர் மாரிதாஸ். மன்னிப்பா நானா, ஆதாரத்தோடு பதிலடி. திமுக எம்பி ராசா பேசியதாக திடுக்கிடும் 2 ஆடியோக்களை அடுத்தடுத்து வெளியிட்டார் யூடியூபர் மாரிதாஸ். தேர்தல் நேரத்தில் தீயாக பரவிய ஆடியோ தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக திமுகவின் அடிமட்ட தொண்டன் முதல் அந்த கட்சியின் முதல் குடும்பம் வரை அதிர்ந்தது. திமுகவுல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாணை 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல ஏதாவது எடுத்தீங்களா? கலைஞர் டிவி போச்சு பணம், அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? யாரும் என்ன தாக்க வந்தீங்களா? நான் வந்து ஒன்னும் சொல்லப்பா. திமுக ரெப்ரசன்ட் யாராவது தலைவர் வந்து துறைமுறை அனுப்பிச்சு வச்சாரா? ஒரு அமைச்சர் வந்தீங்களா? நீங்க சொந்த பாசத்துல ரயில இருந்திருப்பீங்க. அண்ணனோட பல்லவன கேளுங்க. நாங்கெல்லாம் வந்தோம் சார். கனிமொழி வந்தது பாடு எல்லாம் படையெடுத்து எல்லா மந்திரி வருது. எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் பஸ்ஸா இருந்தா என்ன இருக்கும்? அழகிரி ஒரு நாள் வராரு. ஒன்னும் ரகசியம் இல்ல. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை பிற்பாடு கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தான். நம்மள நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க, ஸ்டாலின் தான் அப்ரூவ் ஆயிட்டு வெளியே வர வேண்டியதாங்க. இந்த ஆடியோக்களை வெளியிட்ட மாரிதாஸுக்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் ராசா. அந்த நோட்டீஸில் ராசாவின் வக்கீல் கவின் பாரதன் கூறியிருப்பதாவது: யூடியூபர் மாரிதாஸ் 2 ஆடியோக்களை வெளியிட்டுள்ளார். அதில் ராசா பேசுவதாக கூறியுள்ளார். இந்த ஆடியோ ஒரிஜினல் அல்ல. பல உரையாடல்களை வெட்டி ஒட்டி எடிட் செய்திருக்கிறீர்கள். மிகவும் கவனமாக பல உரையாடல்களை தேர்வு செய்து முன்னும் பின்னும் மாற்றி மாற்றி இணைக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் AI போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குரலையே மாற்றி இல்லாத விஷயங்களை சேர்த்திருக்கிறீர்கள். தெரிந்தே பொய்யான கதையை உருவாக்கி மக்களை திசை திருப்பும் முயற்சி இது. இதன் மூலம் அவதூறு பரப்பி இருப்பதோடு திமுகவின் உள் விவகாரங்களை தவறாகவும் சித்தரித்திருக்கிறீர்கள். இதற்கு உடனடியாக பொதுவெளியில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அதோடு இந்த ஆடியோவை எப்படியெல்லாம் தங்கள் வசத்திற்கு ஏற்ப எடிட் செய்தீர்கள் என்ற விவரத்தையும் பொதுவெளியில் வெளியிட வேண்டும். இல்லையென்றால் உங்கள் மீது உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்கு தொடுப்போம் என்று ராசாவின் வக்கீல் கூறியுள்ளார். ராசா அறிக்கை வெளியிட்ட சிறிது நேரத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது, சாரி என்று அதிரடி காட்டினார் யூடியூபர் மாரிதாஸ். கூடவே அறிக்கையும் வெளியிட்டார். அதில் ஆடியோ சித்தரிக்கப்பட்டது, தொழில்நுட்ப உதவியுடன் எடிட் செய்யப்பட்டதென்று ராசா சொல்லும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நான் நிராகரிக்கிறேன். இந்த வீடியோ அதிகாரப்பூர்வமானது. இதில் எந்த வகையிலும் சித்தரிக்கப்பட்டதில்லை. மக்களின் பொது நலனுக்காகவே இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அவதூறு செய்யும் நோக்கமில்லை. மக்கள் பிரதிநிதியாக இருப்பவர் பற்றிய உண்மை தகவலை மக்கள் நலனுக்காக பொதுவெளியில் வெளியிடுவதை சட்டப்படி குற்றம் என்று சொல்ல முடியாது. ஆடியோவை நீக்கவோ மன்னிப்பு கேட்கவோ அல்லது ஆதாரத்தை சொல்லவோ முடியாது. சட்டப்படி எனக்கு உரிமை உண்டு என்று மாரிதாஸ் கூறியுள்ளார். அதேபோல் ராசாவுக்கு சவாலும் எடுத்துள்ளார். எதற்கெடுத்தாலும் மீடியாவை சந்தித்து விளக்கம் கொடுக்கும் ராசாவை காணவில்லை. அவரை வந்து விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள். நாட்டின் பிரதமர் முதல் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வரை எதிர்த்து எட்டுக்கட்டையில் வசனம் பேசும் ராசா எங்கிருந்தாலும் வெளியே வரவும், ஆடியோவுக்கு தனது தரப்பு விளக்கத்தை தரவும், உரிய ஆதாரத்தோடு பதிலடி கொடுக்க நானும் தயார் என்று மாரிதாஸ் கூறியுள்ளார். திமுக கொடியுடன் காரில் ரைடு, அமைச்சர் மீது பாய்ந்தது வழக்கு. திமுகவின் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளராக இருக்கிறார் காந்தி. தொடர்ந்து 6 முறை ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு 4 முறை வென்றுள்ளார். 2021 சட்டசபை தேர்தலில் வென்றதும் இவருக்கு அமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை தேர்தலில் காந்திக்கு சீட்டே தராமல் திமுக தலைமை புறக்கணித்துவிட்டது. அவருக்கு பதில் அவரது மகன் வினோத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த காந்தி ஆதரவாளர்கள் தரப்பில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் அமைச்சர் காந்திக்கும் அவரது மகனுக்கும் முட்டல் மோதல் இருந்து வந்ததாம். அவரை அரசியலை விட்டே ஓரங்கட்ட வேண்டும் என நினைத்தார் காந்தி. ஆனால் முதல்வர் மாப்பிள்ளை ரோட்டில் தலைமையை தொடர்பு கொண்டு சீட்டு வாங்கிவிட்டார் வினோத். இதனால் அதிருப்தியடைந்த காந்தி மகனுக்காக தேர்தல் வேலை செய்வதை புறக்கணித்து வருகிறார். அரக்கோணம் தொகுதி விசிக வேட்பாளராக எழில் கரோலின் தரப்புடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அதுவே அவருக்கு புதிய தலைவலியாக மாறியிருக்கிறது. சில நாட்களுக்கு முன் எழில் கரோலின் வேட்புமனு தாக்கலுக்கு காந்தியும் உடன் சென்றுள்ளார். அப்போது திமுக கொடி கட்டிய காரில் சென்றதாக தெரிகிறது. இது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய செயலாகும். அரக்கோணம் டவுன் கிராம நிர்வாக அலுவலர் முருகன் இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து காந்தி அவரது கார் டிரைவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வீட்டிற்கு ஒரு பசு எருமை இலவசம். மாவட்டம் தோறும் பால் பண்ணை. பழங்குடியினர் முன்னேற வழிவகை. அஸ்ஸாமில் வரும் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளது.
எப்படியும் இம்முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற வகையில் காங்கிரஸ் தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் கோல்பாராவில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். வடகிழக்கு மாநிலங்களின் நலனில் காங்கிரஸ் ஒருபோதும் அக்கறை செலுத்தியது இல்லை. நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்தும் ஒரு பழங்குடியின பெண்ணை கூட நாட்டின் ஜனாதிபதி ஆக்கவில்லை. ஆனால் பிரதமர் மோடி பழங்குடியினர் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர். அதனால் பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சியில்தான் பழங்குடியினத்தைச் சேர்ந்த திரௌபதி முர்முவை நாட்டின் ஜனாதிபதி வேட்பாளராக்கி அவரை வெற்றி பெறச் செய்தோம். காங்கிரஸ் ஆட்சியில் சட்டவிரோத ஊடுருவல்காரர்கள் அதிகரித்ததால் இங்குள்ள பழங்குடியினர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டு மக்களின் நலன் கருதியே சட்டவிரோத ஊடுருவல்காரர்களை விரட்டவும் அதை தடுக்கவும் மத்திய மாநில பாரதிய ஜனதா அரசுகள் கடும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளன. அஸ்ஸாமில் எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளித்து பாருங்கள். இங்குள்ள சட்டவிரோத ஊடுருவல்காரர்கள் ஒவ்வொருவரையும் கண்டறிந்து அவர்களை விரட்டி அடிப்போம். புதிதாக ஒருவர் கூட நம் நாட்டிற்குள் நுழைய முடியாதபடி நடவடிக்கை எடுப்போம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பழங்குடியினர் நலனுக்காக 25,000 கோடி ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சியில் பழங்குடியினர் நலனுக்காக 1.38 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இங்குள்ள தூத்னோய் நதியில் பாலை ஒத்த தூய்மையான நீர் பாய்கிறது. நதியின் பெயரிலேயே பாலின் பெயரும் பொதிந்துள்ளது. அப்படிப்பட்ட இப்பகுதியில் பால் வளத்தை பெருக்க காங்கிரஸ் அரசு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த காங்கிரஸ் ஒருபோதும் எதையும் செய்ததில்லை, இனியும் எதையும் செய்யாது. அஸ்ஸாமில் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தால் ஒவ்வொரு பழங்குடியினர் குடும்பத்திற்கும் ஒரு பசு எருமை மாடு இலவசமாக வழங்கப்படும். அவர்களிடமிருந்து பால் கொள்முதல் செய்ய மாவட்டம் தோறும் பால் பண்ணை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமித்ஷா பேசினார். எந்த பக்கம் தாக்கினாலும் ஒரு கை பார்க்கும் தராகிரி, எதிரிகளின் ரேடாரில் சிக்காத போர்க்கப்பல். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நவீன INS தராகிரி என்ற போர்க்கப்பல் மற்றும் INS அரிதாமன் என்ற நீர்மூழ்கி கப்பலை ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய ராஜ்நாத் சிங், INS தராகிரி போர்க்கப்பல் இந்தியாவின் கடல்சார் வலிமையின் அடையாளம் என கூறினார். தராகிரி போர்க்கப்பல் கடற்படைக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும், எதிரிகளை துல்லியமாக கண்காணிக்கும், இந்தியாவின் நீண்ட கடல் எல்லைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று ராஜ்நாத் சிங் கூறினார். INS தராகிரி போர்க்கப்பல் 6,670 டன் எடை கொண்டது. எதிரிகளின் ரேடார் கண்களில் சிக்காத அதிநவீன டெக்னாலஜி இருக்கிறது. டீசல் எரிவாயுவில் இயங்கும், அதிக வேகத்துடன் நீண்ட தூரம் பயணிக்கும் திறன் பெற்றது. பிரமோஸ் ஏவுகணைகள் நவீன டார்பிடோ மற்றும் ராக்கெட் லான்ச்சர்களை தாங்கிச் செல்லும். எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து வேட்டையாடும் திறன் பெற்றது. தரைவழி, வான்வழி அச்சுறுத்தல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் தாக்குதல்களை ஒரே நேரத்தில் சமாளிக்கும் ஆற்றல் கொண்டது. INS அரிதாமன் நீர்மூழ்கி கப்பல் அணுசக்தியால் இயங்கும், 3,500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை ஏவுகணை மூலம் தாக்கி அழிக்கும். ஒரே சமயத்தில் 8 ஏவுகணைகளை செலுத்தும் திறன் கொண்டது.